ஃபைனல் புஷ், இப்ப அந்த கடைசி இறுதி நேரத்துக்கிட்ட வந்துட்டாங்களே. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சென்ற வருடங்களுடைய அந்த ஆசிய கொஸ்டின்ஸ் ஆமா அதெல்லாம் எப்படி வந்து சிறப்பா பதில் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரியர்கள் அவங்கள தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஆசிரியர்கள் தயார்படுத்தும் போது ஒன்று அவங்களுக்கு நேரடியா லைவ் கிளாஸஸ் இருக்கு, மற்றொன்று குரு ஏஐயும் இருக்கிறாங்க. இப்ப நீங்க வேற சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு தான் பயங்கரமான கராக்கி அப்படின்ற மாதிரி. இப்ப குரு ஏஐயோட பயன்பாடு எப்படி இருக்கு மாணவர்கள் மத்தியில? பயங்கரமா இருக்கு. இப்ப குரு ஏஐ பாத்தீங்கன்னாக்கா மாணவர்கள் வந்து இப்ப அவங்களுக்கு அந்த கேள்விகள்ல எந்த சந்தேகம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வார்த்தை புரியலனா அவங்க அந்த வார்த்தையை ஹைலைட் பண்ணாலே போதும், உடனே குருவையை வந்து ஓபன் அப் பண்ணிட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வேளை அந்த கேள்வி மொத்தமாவே புரியல அப்படின்னாக்கா அந்த கேள்வி ஃபுல்லா ஹைலைட் பண்ணா போதும், ஃபுல்லா இன்க்ளூடிங் அதோட எக்ஸ்பிளனேஷன் முதற்கொண்டு. இப்ப மேத்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜலான் கர்ஜா இருக்குல்ல, ஆமா இல்லையா, அந்த ஜலான் கர்ஜா முதற்கொண்டு வந்து அவங்களுக்கு டீட்டெயிலா வந்து குரு ஏஐ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துரும். ஆண்டு சோதனை வரப்போகுது. ஒருவேளை இப்போதான் புதிதாக நானே இப்ப மைண்ட் ஆப்ஸ்ல வந்து சேர்ந்து கொள்ளணும் அப்படின்னா இதற்கு முன்னதாக கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் இதையெல்லாம் எப்படி கற்றுக்கொள்ளணும்னு நினைத்தால் அதற்குமே ஒரு தேர்வு மைண்ட் ஆப்ஸ். ஆமா நிச்சயமா, இது வந்து ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க திரேசா. அதாவது எந்த நேரத்துல அவங்க டியூஷன் தளத்துல பதிஞ்சாலும் சரி, இந்த ஆண்டு எந்த நேரத்துல பதிவு பண்ணாலும் சரி, அவங்க எல்லாத்தையுமே எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரே இடத்துல, அதான் ரொம்ப சிறப்பு. ஆமா, ஒரே இடத்துல ஒரே நேரத்துல. ஒருவேளை அவங்களுக்கு ஏதேனும் குழப்பங்களோ சந்தேகங்களோ இருந்தா அதற்கான வழிகாட்டுறதுக்காகவும் அங்க கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம கன்சல்டன்ட்ஸும் இருக்காங்க. எஸ், அது அக்டோபர் வர போகின்றது, என் பிள்ளைங்க இதெல்லாம் கற்றுக்கொள்ளலையே, ஒருவேளை அவங்க வந்து ஏதோ விடுபட்டுமோன்ற பயம் அப்பா அம்மாக்கு தேவையில்லை இல்லையா? நிச்சயமா இல்ல, யாரவே இருக்க வேண்டாம்.